அரசு கஜானா பணத்தை திமுகவினர் தங்களது சொந்த பணம் போல் நினைத்து கொள்ளையடித்து செல்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கலில் அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, திமுக ஆட்சியில் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தொழிலாளர்களின் நம்பிக்கைக்குரிய அரசாக திமுக அரசு இல்லை எனவும் விமர்சித்தார். திமுகவை சேர்ந்தவர்களே தவறு செய்தால் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மக்களின் வரிப்பணம் மக்களுக்கே செலவழிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநகராட்சி பிரதியாக வரக்கூடியவர்கள் மாநகராட்சி நன்மைக்காக மக்களுடைய நன்மைக்காக உழைக்க வேண்டும். ஒரு பிளான் போட்டா 1 லட்சம் ரூபாய், வரி ஓடுறதுக்கு 1 லட்சம் ரூபாய், பிளான் போடுறதுக்கு 1 லட்சம் அப்ரூவ் பண்ண, திரும்ப வரி ஓடுறதுக்கு 1 லட்சம், பெரிய வீடுக்கு 3 லட்சம், பங்களான 5 லட்சம். என்ன அது? வீடு கட்டி ஓகட கொடுத்துட்டு போறவா? வீட்டு வரியை கூட்டியாச்சு, சொத்து வரியை கூட்டியாச்சு, மின்சார கட்டணத்தை கூட்டியாச்சு, வாடகையை கூட்டாங்க ஓனருங்க. என்ன செய்ய முடியும்? வாடகையை வருஷத்துக்கு 10,000 15,000 கட்டின வாடகை எப்படி 500 ரூபாய் கொடுக்க முடியுமா? 500 ரூபாய் இருந்து 1,200 ரூபாய் போச்சு. கடைசி பாதிக்கப்படுற யாரு? 10,000 தொழிலாளி.